இந்த தமிழ் என்ற ஒன்றை இறைவனிடம் தூது விடுவதாக அமைந்திருக்கின்றது. இறைவனுக்கு அர்ச்சனை தமிழ்தான் செய்ய வேண்டும் என்று 2 பெரியவர்கள் வழக்கு போட்டார்கள் சென்னை ஹைகோர்ட்டில். கோர்ட்டுக்கு போன ஒரு நூலை நான் இங்கே பேச வந்திருக்கின்றேன். அவர் கேட்டார், நீதிபதி, நீங்கள் தமிழ் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றீர்கள், அப்படி என்றால் அதற்கு என்ன ஆதாரம் என்று அந்த அரசியல்வாதியையும் இலக்கியவாதியையும் கேட்டார்கள். அவர்கள் அடுத்த வாயிலாவில் சொல்லுகின்றோம் என்று வந்தார்கள். வந்த பிற்பாடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 38 ஆண்டுகள் இருந்த நான் பல துறைகளையும் கண்ட நான் எனக்கு இருவருமே தொலைபேசி பேசினார்கள். அப்பொழுது இறைவனுக்கு தமிழ்தான் தெரியும் என்று நினைத்து ஒரு இளநங்கை ஒருத்தி தமிழை தூது விடுகின்றார். எனவே அந்த தமிழ் இறைவனுக்கு தெரிந்ததால் அந்த தமிழ் விடப்படுகிறது என்று நீங்கள் வாதம் செய்யுங்கள் என்று சொன்னோம். அதன்படியே அவர் வாதிட்டார்கள். இந்த புத்தகத்தை கோர்ட்டுக்கு போன இந்த புத்தகத்தை இந்த கோர்ட்டிலே வந்து நான் இருக்கின்றேன். கிட்டத்தட்ட 68 பக்கங்கள் உள்ள சிறு புத்தகம். இது கோர்ட்டில் சென்று இப்பொழுது இந்த நம்முடைய மன்றத்துக்கு வந்திருக்கின்றது. இந்த ஆதாரங்களை எல்லாம் படித்தால் நிரம்ப அதுக்கு உறுதுணையான கருத்துக்கள் இருந்தன. அவருக்கு தமிழில் வழிபாடு செய்யலாம் என்று ஒரு முடிவை சொல்வதற்கு பயந்தார். நான் எங்கே பார்த்தாலும் வடமொழி, நாம் சொல்லிவிட்டால் அது கட்டாயமாகும் என்று சொல்லி அப்படி இப்படி என்று இழுத்து போட்டு இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இது விளம்பரத்துக்காக இந்த வழக்கை நீங்கள் போட்டிருக்கின்றீர்கள் என்று ஆடி தள்ளுபடி போல தள்ளிவிட்டார். அப்படி தள்ளப்பட்ட நூல் இங்கே வந்திருக்கின்றது. நண்பர்களே, பப்பாசி 3 நாளில் இந்த மேடையை எல்லோரும் கவனிக்க லட்சம் நபர்கள் வந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். 1 லட்சம் பேர் வரக்கூடிய இந்த மேடை இன்றைக்கு உங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பப்பாசியினுடைய முயற்சியை ஒட்டி நான் சொல்லுகின்றேன், நல்ல செய்திகள். 146 நூல்களை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நாட்டுடைமையாக்கினார்கள். ஒரு பெரிய விஷயம். 146 புத்தகங்கள் அண்மையில் அதை நாட்டுடைமையாக்கியதால் எத்தனை கோடி கொடுத்தாலும் தகும் அவற்றை நாட்டுடைமையாக்கியது. இந்த கண்காட்சிக்கு அதிகம் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அடுத்த கண்காட்சிக்கு வரும். சொன்ன உடனேயே நாங்கள் துணிந்து முதலில் போட்ட பெருமை எங்களுக்கு உண்டு. இந்திரா காந்தி அந்த அவசர பிரகடனத்தை செய்த பொழுது நம்முடைய கலைஞர் சிறையில் 13 வாரங்கள் இருந்தார். அந்த 13 வாரங்களிலும் சிறையில் பூத்த மலர்கள் என்ற நூலை எழுதினார். அதை அழகாக கொண்டு வந்தோம். எல்லாவற்றையும் விட நம்முடைய தலைவருக்கு பிடித்தமானது சிலப்பதிகாரம். அற்புதமாக எழுதியிருக்கின்றார் சிலப்பதிகாரம். அண்ணா அவருடைய முன்னுரை அதற்கு மௌனமாக அமைகிறது. இந்த 2 புத்தகத்தை நாங்கள் முதலிலே கொண்டு வந்தோம். இங்கே யாரோ குரணோவியத்தையும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே பதிப்பகத்தால் வருகின்ற இந்த புத்தக கண்காட்சியில் தயவுசெய்து அவருடைய புத்தகங்களை இலவசமாக அவர் தந்ததால் கூட நினைக்க வேண்டும் என்ற ஒரு சிறு வேண்டுகோளை வைத்துவிட்டு நான் சொல்லுகின்றேன். இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது ஒரு கோயிலாக கற்பனை பண்ணுகிறேன். தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு கோயில். அந்த கோயிலில் 7 நிலை மாடங்கள். 7 நிலை மாடங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த முதல் மாடம் அடித்தளம். அடித்தளம் நான் சொன்ன இந்த தமிழ் எழுத்துக்கள். இந்த தமிழ் எழுத்துக்களை அடித்தளமாக கொண்டு முதல்
மாடம் இலக்கணம், 2வது மாடம் இலக்கியம், 3வது மாடம் காப்பியங்கள், 4வது மாடம் சிற்றிலக்கியங்கள், 5வது மாடம் நம்முடைய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க பக்தி இலக்கிய நூல்கள், அதற்கு பிற்பட்டு நீதி நூல்கள் ஒரு மாடம். அந்த 6 மாடங்களை தவிர்த்து நுழைவு வாயில், இலக்கண மாடம், இலக்கிய மாடம், நீதி நூல் மாடம், சைவ வைணவ நூல்கள் மாடம், பிரபந்தங்கள் மாடம், 7வது மாடம் இக்கால இந்த புத்தக கண்காட்சி. இந்த புத்தக கண்காட்சி இன்றைய 7வது மாடம். அது சரியாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியை நான் போட்டு அந்த விரிசல் உள்ள அந்த மாடத்தை நான் பூர்த்தி செய்வேன். இங்கே சொல்லப்பட்ட பிரபந்தங்களில் அந்த 7வது மாட பிரபந்தங்களில் ஒன்றுதான் இந்த தமிழுடைய தூது. இதை யார் எழுதினால் தெரியவில்லை. இன்றைக்கு ஒரு கட்டுரை எழுதினால் நாம் உடனே நம்முடைய பெயரை போட்டுக்கொள்கிறோம். இந்த நூலாசிரியருடைய பெயர் இல்லை. ஆனால் உச்சமான அறிவுடையவர். உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு சொல்ல விரும்புகிறேன். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்காலர். வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் அழுத்தமான புலமையுடையவர். அவர் வெஞ்சுவார் இல்லை. ஒரு பிஹெச்டி செய்யக்கூடிய அளவுக்கு அது மண்டிக கிடக்கிறது. இந்த தூய இலக்கியத்தை பிஹெச்டி பெற்றவர்கள் பலர். இந்த நிலையில் இந்த தூது ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. ஏன் தமிழை தூது விடுகின்றார் என்று சொன்னால், தூது விடக்கூடிய பொருள்கள் நம்முடைய இலக்கியங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன, இலக்கணங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இவையைத்தான் இந்த 10, அதாவது ரத்தன சுருக்கம் என்ற நூலிலே எந்த பொருளை தூதுவிடலாம் என்று சொல்லி ஒரு பட்டியலை கொடுக்கின்றார்கள். அந்த பட்டியலை நான் சொல்லுகின்றேன். அந்த பட்டியல் அன்னத்தை தூதுவிடலாம், கிளியை தூதுவிடலாம், மேகத்தை தூதுவிடலாம் என்று சொல்லி 10 பொருள்களை சொல்கின்றார்கள். ஆனால் தமிழை தூதுவிடலாம் என்று சொல்லவில்லை. இந்த அறிஞர் தமிழை இறைவனுக்கு தெரிந்த மொழி என்று சொல்லி தமிழுடைய பெருமைகளை அடுக்குகின்றார். அந்த மதுரையுடைய பெருமைகளை அடக்குகின்றார். அந்த கோயிலில் உள்ள நடைமுறைகளை சொல்கின்றார். தீபங்கள் எப்படி காட்டப்படுகின்றன என்று சொல்கின்றார். சிவபெருமானுடைய சொக்கலிங்கனாருடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி அங்கே சென்று அவருடைய மாலையை எனக்கு வாங்கி வா என்று வேண்டுகின்றார். இது விந்தையான செயல். இந்த 10 பொருளை தாண்டி வேறு பொருள்களில் பாடலாமா என்ற ஒரு வினாவை எழுப்பப்பட்டால் நிறைய பேர் ஏராளமான பொருள்களில் பாடியிருக்கின்றார்கள். அந்த புகையிலே சாதாரணமான ஒரு பொருள் புகையிலே கூட அவர்கள் தூது விட்டிருக்கின்றார்கள். அந்த தூது நமக்கு கிடைக்கவில்லை. ஒருவர் தாண்டி எல்லா விதமான பொருள்களையும் தூது விடலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறார். அந்த முடிவுக்கு வருகின்ற பொழுது அந்த முடிவில் ஒருவர் செருப்பு உள்ள தூது என்று பாடியிருக்கின்றார். இந்த காலனியினுடைய பெருமையை ஒரு அறிஞர் தூதாக விடுகின்றார் என்று சொன்னால் சற்று சிந்தித்து பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த புகையிலே இந்த செருப்பு இதெல்லாம் தூதுவிட்ட நேரத்தில் தான் நம்முடைய அறிஞர், இந்த 17ஆம் நூற்றாண்டு அறிஞர் தமிழை தூது விடுகின்றார். இங்கே ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறேன். இந்தி போர் தமிழ்நாட்டிலே வந்தது. ராஜகோபாலாச்சாரியார் அதற்கு அடிப்படையான காரணம். இந்தியை கட்டாய பாடமாக 10வது வரை வகித்தார். வைத்தவுடனே நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலடிகள், பெரியார், அண்ணா இவர்கள் அனைவரும் பெரும் போராட்டத்தை செய்தார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்த வெள்ளைவாரனால் வேறொரு இடத்தில் வேலைக்கு இருக்கின்றார். அவரால் பொறுக்க முடியவில்லை, போருக்கும் போக முடியவில்லை, கைதாகவும் முடியவில்லை. அதை மனதில் நினைத்து கொண்டு அவர் காக்கை விடு தூது என்று எழுதி
வெள்ளை வாகனம் என்ற பெயரை போடாமல் அதை மாற்றி வெண்கோழியார் என்ற பெயரில் எழுதியிருக்கின்றார். அவருடைய நூல்கள் தமிழக அரசு நாட்டுடைமையாக்குகின்ற பொழுது அங்கே அந்த நூல் இடம்பெறவில்லை. எனவே இங்கே உள்ளவர்களை கேட்டுக்கொள்கிறேன், 2 நூல்கள் நம் கைக்கு வர வேண்டும். ஒன்று காக்கை விட தூது, பெரிய தமிழறிஞர் அவர் எழுதிய நூல் எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை, தெரிந்தால் தகவல் சொல்லுங்கள். அதே போல் செருப்பு தூது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அனைவரும் இப்பொழுது அதை தாங்கித்தான் வருகின்றோம். அதற்கு உள்ள மரியாதையை அவர் இந்த விடுதலை தூதுவதிலே சொல்லியிருக்கின்றார். தமிழருடைய பெருமைகளை சொல்லுகின்ற இந்த தமிழுடைய தூது நீங்கள் படிக்க வேண்டும். இங்கே முதலில் 1930 உவே சாமிநாதையர் அந்த நூலை கண்டெடுத்து அவருடைய சிலையை ஒரு கண்காட்சிக்கு வையுங்கள். அவர் கண்டெடுத்து அந்த 1930 பதவுரை, குறிப்புரை, பொழிப்புரை, உவமை இவையெல்லாம் காட்டுகின்றார். அடுத்து சங்கு புலவர் என்பவர் இந்த தமிழுடைய தூதை ஏதோ ஒரு வகையில் விழுகின்றார். ஆனால் மக்களுக்காக, உங்களுக்காக இந்த தமிழுடைய தூதைக்கு நல்ல பொழிப்புரை எழுதியது ராதாகிருஷ்ணன் என்ற புலவர். இதை முதலில் 1993 முல்லை நிலையம் என்ற புத்தக கடை வெளியிட்டிருக்கின்றது. இங்கே அந்த கடை இருக்குமேயானால் அங்கே சென்று இந்த நூலை வாங்குங்கள். எனவே அரிய நூலை வெளியிட்ட நிலையத்தை நான் பாராட்டுகின்றேன். இதற்கு முக்கிய காரணம் இந்த தமிழுடைய தூது மேலும் பரவ வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய கருத்தரங்குகள் நமக்கு காட்சி தருகின்றன. தயவுசெய்து நான் ஒன்றை சொல்கின்றேன். 146 நூல்கள் நமக்கு நாட்டுடைமையாக்கப்பட்டாலும் என்னுடைய நூல்கள் கூட 14 நூல்களை இந்த தமிழக அரசு வாழும் காலத்திலே நாட்டுடைமையாக்கி எனக்கு ஒரு நல்ல தொகையை கொடுத்தார்கள். கொடுத்ததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், என்னுடைய புத்தகத்தினுடைய 14 புத்தகத்தினுடைய தரம் அடிப்படை. 2வது காரணம் அவர் உடல் நிலை, அந்த மருத்துவம். 3வது வயது. 89 வயதை தொட்டு கொண்டிருக்கின்றேன். நானாக வருகின்றேன், நானாக செல்கின்றேன், நானாக கொண்டு பண்ணிக் கொள்ளுகின்றேன். நான் காரைக்குடியிலிருந்து வந்திருக்கின்றேன். கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்வம் வர வேண்டும். 35 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இங்கே கண்காட்சிக்கு வந்து ₹1,00,000 அளவில் நான் புத்தகங்கள் வாங்கியிருக்கின்றேன். அந்த ₹1,00,000 அளவில் வாங்கின புத்தகத்தை ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் கொண்டு போய் காட்டி கலைஞர் நூலகத்துக்கு ஒரு ₹50,000 பெருமான நூலகம் தருகின்றேன் என்று சொல்கிறேன். அந்த 5 புத்தகங்களை அவர் வாங்கி கொண்டால் அங்கே ₹50,000 உள்ள புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தோம். பாக்கி உள்ள அந்த நூல்கள் பிரித்து குற்றாலம், காரைக்குடி, பிஷப் பேப்பர் என்று 4 கல்லூரிகளுக்கு கொடுத்தோம். எனவே கையில் இருக்கக்கூடிய ஒரு ₹20,000 பெருமான புத்தகங்கள் எங்கள் மாவட்டத்தினுடைய எம்பி சிதம்பரம் அவர்கள் வளரும் தமிழ் நூலகம் என்ற நூலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இரவும் பகலும் காரைக்குடியில் எங்களுடைய வீதியில் உள்ள அந்த அலுவலகத்துக்கு செல்கின்றார். இங்கே வருகின்ற பொழுது கூட நான் ஒரு வாக்கு கொடுத்து வந்தேன் அவரிடம். திருக்குறள் சம்பந்தமாக எந்த நூல் இருந்தாலும் அது என் பொறுப்பு, நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி வந்தேன். சொல்லி வந்த பொழுது இப்பொழுது கூட அவருடைய செயலாளர், எங்கே இருக்கின்றீர்கள்? நான் புத்தக கண்காட்சியில் உங்களுக்காகத்தான் புத்தகம் வாங்கி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னேன். அந்த திருக்குறள் சம்பந்தமாக ஆயிரக்கணக்கான நூல்கள் வந்திருக்கின்றன, அது என் பொறுப்பு என்று சொன்ன உடனே அவர் மகிழ்ந்தார். சில பேரிடம் நூல்கள் இருக்கின்றன, தரமாட்டேன் என்கின்றார்கள். அது சோமசுந்தரம், அடுத்து இந்த எங்கள் ராமநாதன், ஒரு 5-6 பேர் தரமாட்டேன் என்கிறார்கள் என்று சொன்னேன். நான் பேசி பார்க்கின்றேன், ஒன்றை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு நல்ல காரியத்தை ஒரு தமிழறிஞர் அல்ல, ஒரு
அரசியல்வாதி அங்கே மிகப்பெரிய கட்டளை கட்டி வளர்ந்தமிழ் என்ற நூலகத்தை உருவாக்குகின்றார். எனவே இங்கே நாம் பார்க்கின்றோம், கலைஞர் அண்ணா நூலகத்தை உருவாக்கினார், ஸ்டாலின் மதுரையிலே உருவாக்கினார், இன்னும் கோயம்புத்தூர், திருச்சி இவைகளெல்லாம் உங்களுக்கு அது வேடந்தாங்களாக அமைகின்றது. மொத்தத்தில் பார்க்க போனால் நான் 1 மணி நேரத்துக்கு பேச வேண்டிய ஏராளமான குறிப்புகளை கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இங்கே நேரம் காலம் வந்திருக்கின்ற பெரியவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் எல்லோரும் கேட்க வேண்டும், நானும் கேட்க வேண்டும் என்று நினைத்து இந்த தமிழ் விடுதலை நான் இங்கே அறிமுகப்படுத்துகிறேன். முழுக்க இருந்தது இந்த 10 பக்க குறிப்புகள். நான் சொன்னது அரை பக்கம். ஏன் சொல்கிறேன் சொன்னால், முதலில் என்னை பேசுங்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம் என்று கேட்டேன். அங்கே சுயசிவத்தை முதலில் போட்டிருக்கிறீர்கள், 2வது தானே நான் அந்த சபையை பார்த்து நான் என்னை தயார் பண்ணி கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இல்லை, நீங்கள் உங்கள் பேரில் உள்ள எழுத்து முதல் எழுத்து ஆனா, அந்த ஆனா இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் பேசலாம் என்று என்னை இங்கே அழைத்த சுப்பிரமணியம், டைகர் சுப்பிரமணியம் சொன்னார். அடுத்து மேலும் சொன்னார், அவர் தமிழ் எழுத்து முதலிலே ஆனா, கடைசியிலே நகர ஒற்று என்னென்னா அழகப்பன் என்று சொல்கின்ற பொழுது முழுமையாக தமிழ் எழுத்துக்கள் இருக்கின்றன என்று சொன்னார். சோமரே அவர்கள் ஒரு கட்டத்தில் உன்னுடைய பெயரை மாற்றிக்கொள், தமிழ்வாணன் மாற்றிக்கிறார், ஒரு 10 பேர் சொன்னார். எனவே மாற்றிக்கொண்டால் நல்லது, இன்னும் கொஞ்சம் அடையாளம் காட்டாது என்று சொன்னார். தாய் தந்தையர் பெயரை நாம் மாற்றக்கூடாது. அவர்கள் ஒரு குறிக்கோளோடு வைத்திருக்கின்றார்கள். அவர் சொன்னது போல ஆனாவும் இன்னனாவும் இருக்கின்ற காரணத்தினால் நான் செய்யவில்லை என்று சொன்னேன். எனவே நண்பர்களே, காற்றிலே மிதந்து வந்த கவிதை எங்கேயோ போய் சுற்றி வந்து இங்கே என்னை உங்கள் முன்னாலே நிறுத்தியது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நல்ல செய்திகளை தினந்தோறும் பத்திரிகைகள் போடுகின்றன, அவரை பாராட்டுகின்றேன். அது தினமொழியாக இருந்தாலும் சரி, அது இந்து தமிழாக இருந்தாலும் சரி, நம்முடைய தினமலராக இருந்தாலும் சரி, போட்டுக்கொண்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள். நல்ல கலரிலே அதை வெளியிடுகின்றார்கள். அவர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். எல்லோருமே சொன்னார்கள், சனி ஞாயிறு போகாதீர்கள், மற்ற நாள் போகும் என்ற ஒரு எழுச்சியை உண்டாக்கி விட்டார் சொக்கலிங்கனார். சேது சொக்கலிங்கம் கட்சிக்காரர், சமர்த்தர், ஒரு பக்குவமாக ஒன்றை அவர் சொல்லி வெற்றி பெற்று விடுவார். அந்த வகையில் நம்முடைய ஐயா ஸ்ரீசிவம் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே என்னை ஒரு முறை தான் சந்தித்தார். ஒரு வாழ்க்கை கேட்டேன், மொத்தமாக எக்ஸே எடுத்தது போல எழுதியிருக்கின்றார். அந்த அவருக்கு என்னுடைய வணக்கு. சிற்பி ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே பல சிற்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உருவங்களை திருமலை நாயக்கருடைய புது மண்டபத்தில் சுமந்திரமூர்த்தி ஆசாரி எப்படி அந்த புது மண்டபத்தை கட்டினாரோ அவர் ஒரு சுதந்திரமூர்த்தி ஆசாரி. அவருடைய கருத்துக்கள் உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஒரு காலகட்டத்தில் நண்பர் ஜெயகாந்தனுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன, இப்பொழுது இவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. தமிழக அரசும் அவரை ஒரு வகையில் பாராட்டியிருக்கிறது என்பதை நான் அறிவேன். அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நுழைவு வாயிலில் நுழைந்து முதல் மாதம் இலக்கணம், 2வது மாதம் இலக்கியம், 3வது மாதம் நீதி நூல், 4வது மாதம் சைவ வைணவ இலக்கியம், 6வது மாதம் பிரபந்தங்கள். இந்த 6வது மாதத்தில் இருந்து நாம் இந்த சிற்றிலக்கியத்தை படிக்கின்றோம். ஏராளமான சிற்றிலக்கியங்கள் தாண்டி 7வது மாதத்துக்கு வருகின்றேன். இக்கால தமிழ். இப்போ நானே தமிழனையாக இருந்து ஒரு புலவர் செம்மொழி நிறுவனத்திலே இருந்து தூது வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி, இந்த 7வது மாதம் கொஞ்சம் விரிசல் இருக்கிறது. அதில் சில கோளாறுகள் இருக்கின்றன. அதை சொல்லிவிட்டு முடிக்கப் போகிறேன். இந்த 7வது மாதம் இந்த புத்தகம் கிடையாது, அல்லது நாம் அன்றாடம் பேசுகின்ற மொழி, அந்த வாயில் என்று சொல்லக்கூடிய அந்த வாயிலே வந்து
செம்மொழி நிறுவனத்திலிருந்து நாங்கள் தூது வந்திருக்கின்றோம் என்று சொல்லி ஒருவர் வருகிறார். நான் கேட்கின்றேன், நீ செம்மொழி நிறுவனத்தில் உன்னுடைய பெயர் தமிழாக வைத்திருக்கின்றாய், கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்பதற்காக மகிழ்ச்சி. ஆனால் இப்பொழுது தமிழ் செம்மொழியாக இருக்கிறதா? இந்த கேள்விக்கு 3 கேள்வி கேட்கின்றேன். உன்னுடைய தலையெழுத்தை இன்சியல் தலையெழுத்தை யாராவது தமிழிலே போடுகின்றானாம்? சொல்லுங்கள், அதை சொல்லிவிட்டு வா. 2வது, ஆங்கிலத்திலே கையெழுத்து போடுகின்றீர்கள் அனைவரும். தமிழ் துறையிலே, எங்கள் துறையிலே ஆங்கிலத்திலே கையெழுத்து போட்டார்கள். நான் அறிக்கையை விட்டேன், அந்த வருகை பதிவில் ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டால் சம்பளம் நிறுத்தப்படும். அதை தமிழ் குடிமகன் தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்திருக்கின்றார். அவ்வளவு பேரும் கையெழுத்து போடுகிறார்கள். 5 விழுக்காடுகள் அவர் சொல்கிறார். 2வது, 3வது, நாம் கலப்படம் இல்லாத ஆங்கில சொல் இல்லாமல் பேசுகின்றீர்களா? காத்தரே என்று சொல்ல மாட்டேன் என்கின்றான். வெயிட் பண்ணு என்கின்றான். அந்த ஒரு சொல் மட்டுமல்ல, நான் காதலிக்கின்றேன் என்று சொல்ல மாட்டேங்கிறான். நான் லவ் பண்ணுகிறேன் என்று சொல்கின்றான். பேச்சு அன்றாடம் நான் பேசக்கூடிய பேச்சுக்களிலே எவ்வளவு ஆங்கில சொற்களை கிடைக்கிறோம். ஒரு தொலைபேசி வருகிறது, தொடர்பில் இருங்கள் என்று பிசி கொண்டசாமி சொல்லுவார். அவரும் பிசி என்று தான் போட்டிருக்கின்றார். தொடர்பில் இருங்கள், லைனில் இருங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆனான்னு பாருங்க. அந்த தேசியமயமாக்கப்பட்டு விட்டது அந்த சூப்பர். உதாரணமாக ஒரு சாப்பாடு கல்யாண வீட்டில் சாப்பிட்டாங்கன்னா வெளியே வரும்போது சூப்பரான சாப்பாடப்பா, சாப்பாட்டுக்கு சூப்பருக்கு என்ன சூப்பு கொடுக்குறாங்க. எனவே அந்த நிலையிலிருந்து மாறி இன்னொன்று, இந்த சூப்பர் என்பது அங்கே மட்டுமல்ல, நான் மக்களோடு மக்களாக நான் பழகுகின்றவன். எஸ்ஏபி அண்ணாமலையம் 3வது வகுப்பில் வருவார் காணொலியாத்தானுக்கு, குமரமாசிரியர். அவரோடு நான் பயணித்திருக்கின்றேன். ஏன் நீங்கள் இந்த 3வது வகுப்பில் வருகின்றீர்கள், மக்களை பார்க்கலாம் என்று சொன்னார். அப்பொழுது சொன்னேன், நான் மகிழ்ச்சியே, நான் இதிலே தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி, அந்த மக்களோடு மக்களாக சந்தைக்கு போவோம். சந்தைக்கு போகின்ற பொழுது, காய்கறி வாங்குகின்ற பொழுது, அந்த காய்கறி அம்மாளை, அந்த வயசான அம்மாளை கேட்டேன், இது நல்ல கத்திரிக்காயா என்று. சூப்பரான கத்திரிக்காய், எவ்வளவு டான்ஸ் ஆடுது, நடனம் ஆடுது. நானே வருங்க பேசிக்கிட்டு இருக்கிறது டான்ஸுக்கிட்டேன். நம்மால் அந்த சொற்களை விலைக்கு கேட்க முடியவில்லை. ஆகையால் நான் என்ன சொல்கிறேன், செம்மொழி நிறுவனத்திலிருந்து, அது தமிழ் நிறுவனத்திலிருந்து, எங்கள் தமிழ்ச்சங்கத்திலிருந்து உள்ளே வரலாமா என்று கேட்டால், நான் தமிழ் தாயாக இருக்கின்ற பொழுது நான் உள்ளே விடமாட்டேன். இந்த 3 பண்ணிவிட்டு வா, உன்னுடைய தாய்ப்பழத்தை மாற்று. எவ்வளவு அழகாக இருக்கிறது. 2 கட்சிகள் மாற்றினேன் முழுக்க. பாமக, தொல் திருமாவளவன் கட்சி. நான் ஜெயலலிதா அம்மையாருக்கும் எழுதினேன், கலைஞருக்கும் எழுதினேன், இப்பொழுதும் எழுதினேன். 256 எம்எல்ஏக்களில் 170 பேர் ஆங்கில முகப்படுத்தியை போட்டிருக்கிறார்கள். தயவு செய்து மாற்றுங்கள். ஒரு நல்ல நண்பர் சொல்வதிலே தவறில்லை. அவர் ஜிகே மணி என்பதை கோகா மணி என்று மாற்றினார். நல்லா இனிப்பாக இருந்தது. அது கொஞ்ச நாள் சென்று திரும்ப மறுபடியும் ஜிகே மணி ஆகிவிட்டது. இது முடியாத காரியம். அந்த 3ஐயும் நம்மால் முடியாது. ஆகையால் தான் சொன்னேன், விரிசல் இருக்கிறது, அங்கே ஒரு ஓட்டை இருக்கிறது, அங்கே ஒரு பொந்து இருக்கிறது என்று சொன்னேன். அவர்களுடைய ராமகிருஷ்ணனுடைய பலவிதமான படைப்புகளை இதை பார்க்கின்ற பொழுது என்ன சொற்கள் கலந்திருக்கின்றார்கள். மூவாவே ஆஸ்பத்திரி என்று தான் எழுதுகிறார். மருத்துவமனை அவருடைய நாவல்களிலே வரவில்லை. எனவே நான் கோவப்பட்டால் ஒன்றும்
அதனால் எதுவும் கெட்டு போகாது. நல்ல தமிழில் நான் வாழ்ந்தேன், நல்ல தமிழுக்காக வாழ்கின்றேன். எங்கேயாவது ஒரு தவறு நடந்தால் இன்றைக்கு நான் சுட்டி காட்டக்கூடிய நக்கீரனாகவே இருக்கின்றேன். அதை காம்ப்ரமைஸ் ஆங்கிலத்தில் சொல்கின்றீர்களே, அந்த சமாதானப்படுத்திக் கொள்வதே கிடையாது. இந்த 2 நூலையும் அவருக்கு நன்றியாக கொடுக்க இருக்கின்றேன். 2 நாட்களில் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு 146 நூல் இருக்கின்றன பதிப்பகத்தார்களே. எவ்வளோ பெரிய நல்ல நூல்கள் தெரியுமா? அவர்கள் எல்லாம் நீங்கள் தயவுசெய்து வருகின்ற தொலைக்காட்சியில், வருகின்ற புத்தக கண்காட்சியில் போட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை காரைக்குடியிலிருந்து, குற்றாலத்திலிருந்து, அந்த நம்முடைய சென்னை விருகம்பாக்கத்திலிருந்து, இன்னொரு ஊர், அந்த 4 ஊர்களிலிருந்து வந்திருக்கின்றேன். இப்போ திரும்ப போவது கூட அந்த ராமேஸ்வரம் போட்மேல் இருக்கிறது அல்லவா, அது அந்தமான் சிலை. அந்த அந்தமான் சிலையில் வந்த பட்டப்பாடு 2 நாள் அந்த கலைப்பு போக வேண்டியது. இவ்வளவு சிரமப்பட்டு உங்களுக்கு வாசகர்கள் வருகின்றார்கள். 35 ஆண்டுகளாக ஊக்கமாக நீங்கள் செயல்படுங்கள். லட்சம் அந்த எண்ணிக்கையை இப்பொழுதே சொல்லுகின்றீர்கள். அது கோடியாக வளரும் என்று சொல்லி நானும் உங்களால் பெருமை பெற்றேன் என்று சொல்லி நான் உங்களிடமிருந்து பிரியாவிடை பெற்று அடுத்த ஆண்டு சந்திக்கின்றேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.